70 நாள்ல 914 சென்டர்ஸ்ல ஒரு சென்டர்ல 40 டன் ஒரு நாளைக்கு. ஆனா செஞ்சது எவ்வளவு? வெறும் 5.5 லட்சம் டன் தான். அப்ப எந்த அடிப்படையில நீங்க நாங்க எல்லாம் கொள்முதல் செஞ்சிட்டோம், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? டேட்டா இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க கொடுத்த டேட்டா தான். உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஏன் நான் கேட்கிறேன், நீங்க திராவிட மாடல் சொல்றீங்க, 67 ஆட்சியில் இருக்கிறீங்க, மாறி மாறி வந்திருக்கீங்க. ஏன் டெல்டாவில் அங்க நெல் விளையுதுன்னு தெரியும், ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளவு காலமா 60 ஆண்டு காலமா ஏன் நீங்க உருவாக்கல? சேமிப்பு கிடங்கு அது வேற, 510 சேமிப்பு கிடங்கு இருக்கு அது ஒட்டுமொத்த பகுதியில. அது பத்தல போகல. இதுல என்னன்னா, அந்த சேமிப்பு கிடங்குல கடந்த ஆண்டு அறுவடை செய்த 2 லட்சம் டன்னு நெல் அங்க இருக்கு. அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க? எங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு? இந்த கெப்பாசிட்டி ஏன் நீங்க உருவாக்கல? ஏன் அதிகப்படுத்தல? நெல்லு காலகாலமா அங்க பயிரிடுறாங்க, உங்களுக்கு தெரியுது. அது நீங்க இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல? இன்னும் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னு கெப்பாசிட்டி, 1 லட்சம் டன்னு கெப்பாசிட்டி உள்ள அந்த கிடங்குகள் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல? கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்திருக்கலாம் இல்ல? வேகப்படுத்திருக்கலாம் இல்ல? மழை வருதுன்னு தெரியுது, மழையில நனைஞ்சு போகும் தெரியுது. அப்போ இட் இஸ் a complete failure of the DMK government. இதுல நாங்க என்ன அரசியல் பண்றோமா? அவ்வளவுதான் அரசியல் பண்றாங்க. நிச்சயமா அவங்க அரசியல் பண்றாங்க. ஒரு நெல்லு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பில்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும். அவங்க எல்லாம் விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாவம் சும்மா விடாது.